புதுமைகள் புரியும் புண்ணிய தாயே, உன் புகழ் பாடியே வாழ்த்திடுவோமே. அம்மா அன்னம்மாள் நீதானம்மா, அம்மா என்னம்மா நீதானம்மா. We praise you. Thank you for the gift of life. Thank you for today. Help us to study well. Give us wisdom, knowledge, and good health of mind and body. Bless our school. Bless our teachers. Bless our parents. Bless all our family members. Bless all of us. We ask you to give us strength, courage and confidence to lead a good life for your glory. Amen. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிது எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து என்று செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. அவையோர் அனைவரையும் வணங்கி வந்தாரை வரவேற்கும் தமிழரின் பண்பாட்டை உங்கள் மின் சமர்ப்பிக்க வந்துள்ளேன். 14 பள்ளிகள் இணைந்து 165 மாணவர்கள் கலந்து கொண்டு போட்டிகளில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் இந்த சிறப்பான நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்க வந்துள்ளேன். இன்று நடக்க இருக்கின்ற ஓவிய போட்டி, மாறுவேர போட்டி, தனித்திறன் போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இப்படி பலவிதமான போட்டிகளில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி, இந்த நிகழ்வானது எம் பள்ளியிலே வரலாற்றிலே நடக்கக்கூடிய முதல் நிகழ்வு என்பதை பெருமையுடன் கூறிக்கொண்டு, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு எம் பள்ளியின் முன்னாள் தாளாளரும் இந்நாளில் பள்ளங்கோயில் புனித ஜான்தே பிரிட்டோ பள்ளியின் தாளாளருமாகிய அருட்தந்தை அமிர்தராஜ் அடிகளார் அவர்களை தலைமையேற்று நடுவராக
சிறப்பாகவும் அமைந்து இவ்விழாவை வழிநடத்தி தருமாறு எம் பள்ளியின் சார்பிலே வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். எம் பங்கின் துணை பங்கு தந்தையாகிய அருட்தந்தை சீலன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். திருத்துறைப்பூண்டி உதவி பங்கு தந்தை மனோஜ் பிரபாகர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சகோதரர் அரவிந்த் ரொனால்ட் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எமது ஆதிச்சபுரம் பள்ளியின் தலைமை ஆசிரியை சகோதரி ஜூலியட் மணி அவர்களையும் ஜூலி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் சகோதரி லூர்து மேரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் இருந்துவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால். சோதனை இல்லாமல் சாதனை இல்லை, எழுந்திருங்கள் உறங்க வேண்டாம். வெற்றி பெறும் வரை ஒவ்வொருவரும் சாதிக்க வேண்டும் என்று தூண்டும் நல்ல மனிதர்தான் எம் தாளாளர் தந்தை ஆரோக்கிய பாஸ்கர் அவர்கள். அவர்களின் உழைப்பையும் விடாமுயற்சியையும் பெருமை கொண்டு அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். உண்மைக்காக நடுநிலை நிற்றல் தராசின் இயல்பு. அத்தகைய குணம் கொண்ட நல்ல சில உள்ளங்களை நடுவர்களாக எம் தாளாளர் அவர்கள் தேர்ந்தெடுத்து இங்கு அழைத்துள்ளார்கள். நடுவராக வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் எம் பள்ளியின் சார்பிலே வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். முடியாது என எதையும் விட்டு விடாதே, முயன்று பார். நிச்சயம் உன்னால் வெல்ல முடியும் என்ற மனநிலையை மாணாக்கரிடத்தில் உருவாக்கி போட்டிக்கு மாணவர்களை அழைத்து வந்திருக்கும் அனைத்து தலைமை ஆசிரியர்களையும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவன் என்றுமே தோற்றதில்லை. புத்திசாலிகளின் சொத்தல்ல வெற்றி, உழைப்பாளிகளின் சொத்துதான் வெற்றி என பலமுறை பயிற்சி எடுத்து வெற்றி மகுடங்களை சூட காத்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களையும் எம் பள்ளியின் சார்பிலே வருக வருக என வரவேற்கின்றேன். பாடுபட்டு உழைத்தால்தான் பலனும் ஒரு நாள் பெரிதாகும். பாடம் இதனை கற்றுக்கொண்டு ஓடி ஓடி உழைப்பவர்தான் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஜான்சி இசபெல்லா ராணி அவர்கள். அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். ஓவியத்திற்கு அழகு வண்ணங்கள், உள்ளத்திற்கு அழகு நல்லெண்ணங்கள். எம் பள்ளிக்கு அழகு எம் பள்ளி ஆசிரியர்களும் மாணவ செல்வங்களும் காலை உணவு சமைத்து தருபவர்களும் சத்துணவு பொறுப்பாளர்களுமே பெற்றோர்களும். அவர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இவ்விழா அரங்கத்திலே கூடியுள்ள அத்துணை பேரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று அடுத்த நிகழ்வுக்கு வழிவிடுகின்றேன். நன்றி. பள்ளியினுடைய முன்னாள் தாளாளரும் பங்கு தந்தையுமான என்னுடைய அருமை நண்பர் அமிர்தராஜ் அவர்களே, என்னுடைய பாசத்திற்குரிய பங்காளி சீலன், என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி மனோஜ், அதே போல் வந்திருக்கக்கூடிய அருமை அருட்சகோதரிகள். அடுத்ததாக வருடத்தில் ஒரு தடவை ஆசிரியர் பெருமக்களை இந்த வளாகத்திலே பார்ப்போம். ஆனால் இந்த ஆண்டு 2வது முறையாக ஆசிரியர்களை, அரசு பள்ளி ஆசிரியர்களை இந்த வளாகத்திலே வரவேற்பதற்கும் உங்களை இந்த இடத்திலே
உங்களுடைய பிள்ளைகளோடு பார்ப்பதற்கும் அது எனக்கு என்னமோ ஆசை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த விதத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இந்த போட்டி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றியது முதல் உங்களுடைய மேலான ஒத்துழைப்பு. ஏன்னா நாங்கள் திட்டமிடலாம், ஆனால் நீங்கள் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் தான். அதனால் இது ஒரு முதல் முயற்சி, புது முயற்சி. இது எப்படி எங்களுக்கு தோணுச்சு, ஏன் தோணுச்சு அதெல்லாம் எங்களுக்கு தெரியலை. ஆனால் நடத்தணும்னு ஆசை மட்டும் இருந்துச்சு. அதனால் நடத்திடுவோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆசையை எனக்குள் தூண்டியவர், எனக்குள் விதைத்தவர் நம்முடைய அன்பு குழந்தைகள். ராசிதா, தம்பி பேர் என்னப்பா? தம்பி பேரு ராம்ஜித். ஓகே, ராசிதா ராம்ஜித். அவங்களுடைய அப்பா வந்து ஷெஃபா அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் தான் இந்த போட்டிகள் நடத்தினா நல்லா இருக்கும் ஃபாதருங்கிறத விதையை வந்து என்னுடைய மனசுக்குள்ள விதைச்சார். அது நாங்கள் அடிக்கடி பேசுவோம். அதனால் அந்த ஆகஸ்ட்டு அந்த டைமில் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். உடனே சரி வச்சிருவோன்னு சொல்லிட்டு அக்டோபர் மாதம் ஸ்கூல்லாம் காலாண்டு லீவ் முடிஞ்சு ரீஓப்பன் ஆன உடனே சரி வச்சுருவோம், அக்டோபர் 31 வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதனால் இந்த விதையை என்னுடைய மனதுக்குள் விதைத்தவர் அருமை சகோதரர் ஆனந்த் அவர்கள். அதனால் ராசிதா அந்த குழந்தைகளுடைய தந்தை, அவர் தான் விதைத்தது. அதே போல அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்களும் என்னுடைய அருமை நண்பர் யூஜின், 2 பேரும் தான் இந்த நிகழ்வுக்கு முக்கியமான காரணம். நான்லாம் வந்து அவங்களுடைய ஐடியாவை, எண்ணத்தை அப்படியே நாங்கள் எங்களுடைய கைகள்லையும் கால்கள்லையும் உழைத்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மற்றபடி இதற்கான செலவுகள் முழுக்க ஏன் நடத்த மாட்டாங்க அப்படின்னா, செலவு யார் பண்ணுறது, யார் காசு கொடுக்கறது இல்லையா? ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா சாதாரண கிடையாது. அப்போ காலையிலேருந்து ஒரு மத்தியானம் 3 மணி வரையும் குழந்தைங்களை இங்கே வைக்கிறோம் அப்படின்னா மத்தியான சாப்பாடு கொடுக்கணும், அடுத்தது பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். இது எல்லாம் எப்படி செய்கிறது? பணம் வேணும். பணம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது இல்லையா? பணம் வேணும். அதுக்கு அந்த 2 சகோதரர்கள் தான் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. என்னுடைய அருமை நண்பர் ஃபாதர் யூஜின், அவரும் அமெரிக்காவில் இருக்கிறார். அதே போல் ஆனந்த் அவர்களும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அதனால் 2 பேரும் தான் இந்த நிகழ்வு. அதனால் அவங்க இங்கே இந்த இடத்துல இல்லைனாலும் அவர்களை மானசீகமாக அன்போடு இந்த நேரத்திலே நினைத்து பார்த்து அவர்களுக்கு ஜோரா எல்லாரும் சேர்ந்து கைதட்டலாமா? அது எவ்வளவு கைதட்டினாலும், எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. அவ்வளவு நல்ல எண்ணம் கொண்டவர்கள். ஃபாதர் யூஜின் என்னுடைய இந்த பங்கு வாழ்க்கையில் முழுக்க எனக்கு துணையாக இருப்பவர். இந்த பங்குக்காக, இந்த ஊருக்காக ஜென்ரேட்டர் வாங்கியிருக்கிறோம். ஜென்ரேட்டர் ஃபுல்லாக என்னுடைய நண்பர் யூஜின் அவங்க தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போனோம் என்னுடைய நண்பன் செஞ்சிருக்கிற காரியங்கள் இந்த பங்குல. அதே போல் இவ்வளவு சிறப்பான நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னோம். நான் கேட்கவே இல்லை, பாஸ்கர் எல்லாமே நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நல்ல சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி காரணம் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுனால. அதனால் ஆனந்த், யூஜின் அவங்களுக்கு எப்பொழுதுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதனால் உங்களுக்கும் தெரியணும் இது இந்த நிகழ்ச்சி காரணம். ஓகே, இந்த ஸ்கூலுடைய மோட்டோ வந்து யுவர் ஃபியூச்சர் ஸ்டார்ட்ஸ் ஹியர் அண்ட் நவ். இதுதான் ஸ்கூலுடைய மோட்டோ, யுவர் ஃபியூச்சர் ஸ்டார்ட்ஸ் ஹியர் அண்ட் நவ். என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னுடைய எதிர்காலம் இங்கே இப்பொழுது துவங்குகிறது. நாளைக்கெல்லாம் கிடையாது, நாளானை கிடையாது, 8வது படிக்கும்போது இல்லை. ஓகேவா? யுவர் ஃபியூச்சர் ஸ்டார்ட்ஸ் ஹியர் அண்ட் நவ். இங்கே இப்போ துவங்குகிறது. ஓகேவா? அதுதான். அப்போ எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதிர்காலத்தை செதுக்கிக் கொள்வது ரொம்ப முக்கியம். அந்த எதிர்காலம் செதுக்கப்படுவது உங்களுடைய பள்ளிக்கூட, உங்களுடைய வகுப்பறையிலே தான் நீங்கள் செதுக்கப்படுகிறீர்கள். உங்களை செதுக்குபவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். இப்போ இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் நடக்கிற ப்ரோக்ராமில் நம்ம சூப்பராக செய்வோம், எல்லாம் பயங்கரமாக பாராட்டுவாங்க. இப்போ நம்ம கலை விழாலாம் வச்சுருக்குறாங்க, உண்மை கலை திருவிழாலாம் வச்சுருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் போயிருக்கிறீங்க, கலந்துருக்கிறீங்க, ப்ரைஸு வாங்கியிருக்கிறது, அடுத்த லெவலுக்கு போயிருக்கிறீங்க, மாவட்ட அளவில் போயிருக்கிறீங்க, மாநில அளவில் போயிருக்கிறாங்க. காந்தாரி ஸ்கூல்லேருந்து என்னுடைய பங்கு பிள்ளை 2 தடவை போய் பாட்டுக்காக பரிசு வாங்கியிருக்கிறார் முதலமைச்சரிடமிருந்து. அதெல்லாம் பெருமை. ஓகேவா? அப்போ
அதெல்லாம் அவங்க ஒரு பக்கம் பண்ணாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தேவதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வரவழைச்சு இங்கே போட்டிகள் நடத்தணும் அப்படின்னு. என்னென்ன போட்டிகள் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்குள்ள எத்தனை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டோம். அதில் தான் இந்த 6 போட்டிகள். ஒன்று வந்து 1ஆம் கிளாஸுக்கு 2ஆம் கிளாஸோடு முடிச்சுக்கிட்டோம். ஏன்னா அதுங்களை பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க எல்லாருமே. அது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பசங்க பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? அது பெரிய பசங்க பண்ணணும்னா ஒரு சில நேரத்தில் ரொம்ப பார்க்குறதுக்கே கன்றாவியாக இருந்துடும். அதனால் அது 1ஆம் கிளாஸ் பசங்க 2ஆம் கிளாஸ் பசங்களோட ஃபேன்சி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 3லேருந்து 10 வரையும் உள்ள பசங்களுக்கு மனப்பாட போட்டி. எதை மனப்பாடமாக சொல்ல வைக்கலாம்? திருக்குறள். ஆமாம், கண்டிப்பாக அது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளவு சொல்கிறது? 3 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளவு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். 3 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை குறளை தெளிவாக சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதனால திருக்குறள். அடுத்ததாக பேச்சு போட்டி. பேச்சு போட்டி அப்படிங்கும்போது அதுக்கு தலைப்பு என்ன? விவசாயமும் விவசாயிகளும். ஆமாம், விவசாயம் நம்ம சுற்றி இருக்கக்கூடியது, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மண் விவசாய மண். அதனால விவசாயமும் விவசாயிகளும் அப்படிங்கிற தலைப்பில் பேச்சு போட்டி. அடுத்ததாக ஓவிய போட்டி. ஓவிய போட்டி இயற்கையை காப்போம் அப்படிங்கிற மைய கருத்தில். அது 1 மணி நேரம். இப்போ இந்த பேச்சு போட்டி 3 நிமிஷம். அடுத்ததாக ஓவிய போட்டி 1 மணி நேரம். நீங்கள் இங்கேருந்து போய் ரூமில் போய் உட்காந்து ஆரம்பிக்கும் போது டைம் பார்த்தாச்சுன்னா அதுலேருந்து 1 மணி நேரம் உங்களுக்கு அந்த வரைகிறதுக்கு வாய்ப்பு. அதனால் வரைகிறதுக்கு நல்ல ஆர்வமாக வந்திருக்கிறீங்க. அடுத்ததாக எல்லா பொருளுமே நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து திறமைக்கு ஒரு சவால். டேலண்ட், 1 மினிட் டேலண்ட். திறமை இருக்கும், ஆனால் அதை நம்ம பாட்டில் அப்படி இழுத்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம 1 மணி நேரம் கொடுங்க நான் என் திறமையை காட்டுறேன் அப்படிங்கிற. 1 நிமிஷத்துக்குள்ள உன் திறமையை எவ்வளோ காட்ட முடியும் அதை காட்டு. ஓகேவா? அதனால என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உன்னுடைய புது படைப்பாக இருக்கலாம், புது ஆற்றலாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம். அதனால 1 மினிட் டேலண்ட். ஓகேவா? 1 நிமிஷத்துல உன்னுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நீ வெளிக்கொணரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ஸ்கூல் ஃபுல்லா ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் டான்ஸ் போட்டி. பாட்டு போட்டி வைக்கலான்னு பார்த்தோம். அது மியூசிக்கெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி வேற மாதிரி போயிடும். அதனால மியூசிக்கோட சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டான்ஸ் தான். அதனால டான்ஸ் போட்டி, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டோம். உண்மையிலேயே சொல்றேன், இது திட்டமிடுகிற பொழுது இத்தனை பள்ளிக்கூடங்களுடைய ஆதரவும் அதே போல ஒரு உற்சாகமும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது உண்மையிலேயே நான் தலைவணங்கி அரசு பள்ளிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட். நான் போன வாரம் தியானத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது நம்பரை கேட்டவுடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு 165 ஸ்டூடெண்ட்ஸு பிள்ளைகள் வந்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போறீங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து டீச்சர்ஸ். அதனால தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய பேர ஆதரவுக்கும் நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த உற்சாகத்திற்கும் மனமார்ந்த நன்றி. இது ஒரு புது முயற்சியாக, முதல் முயற்சியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு இந்த வருஷம் இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யறதுக்கு, கொண்டாடுறதுக்கு என்னென்ன எல்லாட்டையுமே சொல்லிட்டோம். பிஆர்டிட்ட சொல்லியாச்சு, ஏஇஓ சார்ட்ட 11:30 மணிக்கு ஏஇஓ சார் வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு. அடுத்ததாக டிஓ சார்ட்டையும் அவர்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன். அன்னைக்கு போனேன், சனிக்கிழமை போனேன். அங்கே அவர்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன். ஸோ தேர் ஆல் என்கரேஜிங். அதுதான் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா உற்சாகப்படுத்தினாங்க. வெரி குட் ஃபாதர், சூப்பர், நல்ல ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்தினாங்க. ஓகே, அதனால இந்த போட்டிகள் இதில் என்ன 2வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் திறமைசாலின்னு இந்த ஸ்கூல்ல இருக்கிற வரையும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் பெரிய திறமைசாலியா எனக்கு தெரியும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் பசங்களை பார்க்கும் பொழுதுதான் தெரியும் நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எப்படி தெரியும்? ஒரே இடத்துல நாம எல்லாரும் சந்திச்சு நம்முடைய திறமைகளை வெளிக்கொணரும் போதுதான். நான் ஒரு 3 நிமிஷத்துல 60 திருக்குறள் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அதே இது மண்ணுக்குமுண்டா ஸ்கூல்ல, இல்ல பெருக வாழ்ந்தான் ஸ்கூல்ல, இல்ல நானூர் ஸ்கூல்ல 75 குறள் 3 நிமிஷத்துல சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கலாம் திருக்குறள் சொல்றதுக்கு. ஓகேவா? அப்ப அவங்க என்னை விட சிறந்தவர்களாக, மனப்பாடத்துல ஒரு சிறந்தவர்களாக இருக்கிறாங்கிறது எப்ப தெரியும்? நான் அடுத்தவங்களை பார்க்கும் போதுதான் தெரியும். இல்லைன்னா ரொம்ப தலகணம் வந்துடும்.
ஆமா, நான் தான் பெரிய ஆளாக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். பக்கத்துல இருக்கவங்களை பார்க்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் கம்மி தான், இன்னும் கொஞ்சம் நான் வளர்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப இதுல இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நான் என்னுடைய திறமைகளை தெரிந்து கொள்ளுகிறேன். உங்களுடைய திறமைகளை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, அதுல வளர்றீங்க. அடுத்ததாக அடுத்தவங்களுக்கும் எவ்வளவு திறமை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. அதான் இன்னைக்கு இந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். அதனால அடுத்த பள்ளி மாணவர்கள் என்னோடு என்னுடைய வகுப்புல நான் படிக்கிற வகுப்பிலேயே படிக்கிறவங்க, 6வது படிக்கிறவங்க, 7வது படிக்கிறவங்க, 8வது படிக்கிறவங்க எவ்வளவு திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. அப்ப நான் திறமையில வளரணும், இது மட்டும் பத்தாது அப்படிங்கிற அந்த உணர்வை நமக்கு தரணும். பொறாமையோட இல்லை, பொறாமைப்படக்கூடாது. அவனுக்கு இவ்வளவு திறமை இருக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, பொறாமப்படக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை வச்சக்கூடாது. தாழ்வு மனப்பான்மையும் இல்லாம பொறாமையும் இல்லாம நான் இன்னும் வளர வேண்டும் அப்படிங்கிற ஆசையை மட்டும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை பாருங்க. எனக்குள் இன்னும் நான் வளர வேண்டும், இன்னும் என்னை செதுக்கிக்கணும், என்னுடைய ஃபியூச்சரை நான் இங்கதான் என்னுடைய ஸ்கூல்ல இன்னும் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எதிர்காலம் எனக்கு என்ன, என்னுடைய பேச்சிலையா அல்லது என்னுடைய தனித்திறமையிலையா, எதுல நான் டேலண்டடா இருக்கிறேன். கடவுள் யாரையுமே ஒரு திறமையுமே இல்லாம படைக்கிறது இல்லை, எல்லாரும் திறமைகளோட படைக்கிறார். அப்படி திறமைகளோடு படைக்கப்பட்டிருக்கிற நாம் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இதுல இன்னொன்னு முக்கியமானது என்ன அப்படின்னா, நான் ஜெயிக்கிறவங்களுக்கு பிரைஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டனோ, எவ்வளவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டனோ, அதே போல கலந்துக்கிறவங்களுக்கும் பிரைஸ் கொடுக்கணுங்கிறதுல ஆசை இருந்துச்சு. அதனால நீங்க கலந்துக்கிற எல்லாருமே இன்னைக்கு நீங்க வெறும் கையோட வந்திருக்கலாம், போகிற பொழுது எல்லாரும் பிரைஸோட போவீங்க. அதுதான் இதுல எனக்கு என்னன்னா, உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு போட போற அந்த மெடல்ல என்ன சொல்லி உங்களுக்கு மெடல் போட போறேன் அப்படின்னு சொன்னா, விஷ் யூ பிரைட் ஃபியூச்சர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதுல பதிய வச்சுதான் உங்களுக்கு மெடல் போட போறோம். உங்களுக்கு சர்டிபிகேட்டும் கொடுக்க போறோம், நீ பார்ட்டிசிபேட் பண்ணுன அப்படிங்கிறதுக்காக. ஆமா, அந்த மெடல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா தரமாக அந்த மெடல் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீ ஜெயிக்கல அப்படிங்கிறதுனால உனக்கு தரமெல்லாம் குறையல. ஓகேவா? உனக்குள் நிறைய திறமைகள் இருக்கத்தான் செய்யுது. என்ன பண்றது, ஓட்டப்பந்தயத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறோம், யாராவது ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும், எல்லாருமே ஜெயிக்க முடியாது இல்லையா? அப்ப ஜெயிக்கிறவங்க மட்டும் இன்னைக்கு வெற்றியாளர்கள் அப்படின்லாம் கொண்டாடிட முடியாது. கலந்துக்கிடுறதே பெரிய வெற்றி. அதனால இன்னைக்கு இவ்வளவு பேர் நான் என் ஸ்கூல்ல இருந்து என்னுடைய ஸ்கூல் பேரை காப்பாத்துறதுக்காக நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க பாருங்க. அன்பு குழந்தைகளே, உங்களை மனதார பாராட்டுகிறேன். நல்ல ஜோரா கைதட்டுங்க பாப்போம். மனதார பாராட்டுகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம், அடிக்கடி ரொம்ப ரசிச்சு பார்க்குற ப்ரோக்ராம் விஜய் டிவியில சூப்பர் சிங்கர், 2வது ஜீ தமிழ்ல சரிகமபா. ஸோ இதுதான் நான் பார்க்கறதுனா, டிவி ப்ரோக்ராம் பார்க்குறேன் அப்படின்னா இது 2 தான் பார்ப்பேன். அதுலேயும் குறிப்பாக சூப்பர் சிங்கர் ஜூனியர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப கவனிச்சு பார்ப்பேன். அந்த குழந்தைங்களுக்கு என்ன திறமை, எவ்வளவு திறமைகளை வளர்த்து செதுக்கி அவங்கள சூப்பர் சிங்கரை விட்டு வெளியில போகிற பொழுது ஒரு முழு பாடகர்களாக பாடகிகளாக வெளியில அனுப்புறாங்க. ஸோ அதுதான் நம்மை நாமே உருவாக்கி கொள்வதற்கு இது ஒரு தளமாக இருக்கிறது, வாய்ப்பாக இருக்கிறது. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் இந்த போட்டியை மகிழ்ச்சியோடு தொடங்கி வைப்பதிலே அத்தனை பெருமைப்படுகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு மரம். நான் உயரமாகவும் பச்சையாகவும் இருப்பேன்.
நான் உங்களுக்கு ஆக்சிஜன் அளிப்பேன். நான் உங்களுக்கு காய்கள் மற்றும் பழங்கள் கொடுப்பேன். நான் உங்கள் நண்பன். என்னை வெட்டாதீர்கள். மரங்களை நடுவோம், உலகை பசுமையாக்குவோம். நன்றி. I am healthy food. Healthy food make our strong body. Fruits and vegetables also healthy food. Milk, rice and egg also healthy. Healthy food give happy life. So friends, don't eat junk food. Thank you. என் தாய்மொழி தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தியாகம், வீரம், தைரியம், நாட்டுப்பற்று என்று ஆண்களுக்கு நிகராக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரமங்கை ஜான்சி லட்சுமிபாய் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். நான் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரமங்கை ஜான்சி லட்சுமிபாய். எனக்கு பெற்றோர் வைத்த பெயர் மணிகர்ணிகா. நான் வாரணாசி என்ற ஊரில் பிறந்தேன். நான் சிறு வயதிலேயே வாள்வீச்சு, குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்ற கலைகளை பயின்றேன். ஜான்சியை காப்பாற்ற ஆங்கிலேயர்களுடன் மிகவும் கடுமையாக போராடி வென்றேன். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். என் பெயர் கிருஷ்ணா. மயிலிறகை தலையில் வச்ச பிடிக்கும். வெண்ணெய் சாப்பிட எனக்கு பிடிக்கும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் தான் விவசாயி. இந்த மண்ணில் பிறந்தவங்க, இந்த மண்ணுக்காகவே வாழ்றவங்க. இந்த இயற்கை நாங்கள் சேத்துல காலை வச்சாதான் நீங்க சோற்றுல கைய வைக்க முடியும். இது என்னன்னு தெரியுதா? இதான் ஏற்கலப்பை. போன காலத்துல இது இல்லாத வீடே இல்லை. இப்ப இது பேர் கூட நம்மள பதி பேருக்கு தெரியல. ஏற்கலப்பையை மறந்ததனால் இயற்கை விவசாயம் இல்லை. கால்நடைகளும் போச்சு, கையில காசும் போச்சு. பூச்சிக்கொல்லினால புது புது நோய்கள் தான் மிச்சம். அந்த காலத்துல எங்க பட்டாலும் பச்சை பசேன்னு பசுமையா இருந்துச்சு. காற்றின் மனம், நீரின் உயிர், வானில் மழை. ஆனால் இன்று குடிக்கிற தண்ணிய கூட காசு கொடுத்துதான் வாங்குறோம். அந்த காலத்து மக்கள் ஆற்றுல ஓடுற தண்ணியவே குடிச்சு வாழ்ந்தாங்களாம். வயல் வேலை செய்யறவங்க எல்லாம் தண்ணி எடுத்துட்டு போக மாட்டாங்களாம். ஆற்றுல ஓடுற தண்ணியவே குடிப்பாங்களாம். ஆனால் இன்று யோசியுங்கள், இயற்கை அழிந்தால் நாமும் அழிவோம். அதனால் தான் சொல்கிறேன், இயற்கை விவசாயத்திற்கு திரும்புவோம். விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை மதிப்போம். கடவுள் எனும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி. ஏ ரமேஷ், சுரேஷ், மகேஷ், வாங்கடா வாங்க. நம்ம தாத்தாவோட வயல்ல போய் வயல் வேலை செய்வோம். வாங்கடா வாங்க. எல்லாருக்கும் நன்றி. நான் வயலுக்கு போயிட்டு வரேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹரிபிரியன். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தான் தென்னை ஓலை. எண்ணெய், கைவினை பொருட்கள் மற்றும் வீடுகள் செய்ய பயன்படுத்துவார்கள். இயற்கை உரமாக நான் இருப்பேன். கட்டுமரமாகவும் நான் இருப்பேன். மருத்துவ பயன்களாகவும் நான் இருப்பேன். நன்றி, வணக்கம். My name is S. Ananya. Pasanda. Say what say life. No what no life. Say what important life everything. Thank you.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மரியே ஆச்சுதா. அம்மா என்னம்மா நீதானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா. அம்மா என்னம்மா நீதானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா. ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா, அடக்கடம் தருகின்ற தாய் நீ அம்மா. ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா, அடக்கடம் தருகின்ற தாய் நீ அம்மா. அம்மா என்னம்மா நீதானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா. அம்மா என்னம்மா நீதானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா. ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிந்துஜா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாரிநகரி. செந்தமிழ் நாடெனும் போதினிலே, இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே, இன்பத்தேன் வந்து பாய் காதினிலே. எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை பெருணை நதி என மேவியாறு, பலவிடத்திரு மேனி செழித்த தமிழ்நாடு. குட் மார்னிங் டு ஆல். டேக் பவுல் அண்ட் ரைஸ். ஆட் சம் வாட்டர் அண்ட் ஆயில். இது கரண்ட் இல்லாத போது மெழுகுபத்தியோ மண்ணெண்ணையோ இல்லாத போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுல், அடுத்த அரிசி, அடுத்த தண்ணி, அடுத்த மண்ணெண்ணெய், அடுத்த பச்சு, அடுத்த லைட்டர். தமிழர் பண்பாடு பாரினிலே முதலாகும், பாரம்பரியத்திலே உலகோரின் தொன்மையாகும். பிழையில பசுமை காத்தான், தீங்கில்லா வாழ்வு வாழ்ந்தான். தன்னே நன்னே நானே தன நன்னே நன்னே நானே. தமிழன் என்று சொல்வோம், நாம் தலை நிமிர்ந்து வாழ்வோம். நிலங்கள் 5 வகை உலகறிய எடுத்து சொன்னான், வகை வகை பயிர்களான வேளாண்மை செஞ்சு வச்சான். பசித்தோர் புசித்திடவே தான தர்மம் செஞ்சு வச்சான். தன்னே நன்னே நானே தன நன்னே நன்னே நானே. தமிழன் என்று சொல்வோம், நாம் தலை நிமிர்ந்து வாழ்வோம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான், உளவாலே உயர்ந்தானே. தன்னே நன்னே நானே தன நன்னே நன்னே நானே. தமிழன் என்று சொல்வோம், நாம் தலை நிமிர்ந்து வாழ்வோம். விருந்தோம்பல் தமிழரின் பண்பினிலே மகுடமாகும், இயற்கை வேளாண்மை பசுமை காக்கும் வேறாகும். ஐம்பை மொழி கேட்டு வள்ளுவன் வழி வாழ்ந்தானே. தன்னே நன்னே நானே தன நன்னே நன்னே நானே. தமிழன் என்று சொல்வோம், நாம் தலையில் வாழ்வோம். மஞ்சள் கொத்தோடு மாமரத்தின் இலையோடு, இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு, வட்டப்புது பானையிலே பொங்கலிட்டு மகிழ்ந்தானே. தன்னே நன்னே நானே தன நன்னே நன்னே நானே. தமிழன் என்று சொல்வோம், நாம் தலை நிமிர்ந்து வாழ்வோம். நீதி நெறி சமயங்கள் தமிழர்களின் உயர்வாகும், இயற்கை மருத்துவங்கள் நோயில்லா வாழ்வாகும். அறமும் கல்வியுமே தமிழர்களின் சிறப்பாகும். தன்னே நன்னே நானே தன நன்னே நன்னே நானே. தமிழன் என்று சொல்வோம், நாம் தலை நிமிர்ந்து வாழ்வோம். தமிழர் பண்பாடு பாரினிலே முதலாகும், பாரம்பரியத்திலே உலகோரின் தொன்மையாகும். பிழையில பசுமை காத்தான், தீங்கில்லா வாழ்வு வாழ்ந்தான். தன்னே நன்னே நானே தன நன்னே நன்னே நானே. தமிழன் என்று சொல்வோம், நாம் தலை நிமிர்ந்து வாழ்வோம். தன்னே நானே தன நன்னே நன்னே நானே. தன்னே நன்னே நானே தன நன்னே நன்னே நானே. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆண்ட்ரோ ரக்ஷன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் புனித அன்னாள் அரசு உதவிபெறு நடுநிலைப் பள்ளி. நான் பேச வந்திருக்குது அமிலத்தன்மை. இதற்கு 4 பொருட்கள் தேவை: வெள்ளைத்தாள், எலும்பிச்சை பழம், செம்பருத்தி பூ, பஞ்சு. செம்பருத்தியை வெள்ளைத்தாளில் தேய்க்க வேண்டும். அதன் பிறகு பஞ்சையை எலும்பிச்செடியில் தொட்டி எழுத வேண்டும். Hello everyone, my name is Yasmin. I am going to show you some good habits to follow. Scene 1. Mom, I am home. Wow, cake, let me eat it. No. You should keep your things at proper place. Most important, always wash your hands before you eat. Scene 2. Mom, I am home. Yasmin, go outside and play with your friends. No, Mom. Give me your mobile. I will play games on that. Let me watch cartoons. No. You should not watch too much TV or play games and mobile. So friends, remember, we first make our habits, then our habits make us. Thank you. அனைவருக்கும் வணக்கம். உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா? உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா? உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா? உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா? ஐயா, ஞானம் தானம் தந்த உன்னை தந்தை என்பதா? ஐயா, ஞானம் தானம் தந்த உன்னை தந்தை என்பதா? உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா? சேரும் செல்வமெல்லாம் ஒன்றோ, பாடும் பாடலெல்லாம் ஒன் தயவன்றோ, எந்த நேரமும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிர்மல். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கிறேன். கிளி, பூனை, மியாவ் மியாவ். நாய்க்குட்டி, அடிபட்ட நாய், கழுதை, ஆடு, மயில், குயில், கிளி, அடிபட்ட நாய். நன்றி, வணக்கம்.
மூஞ்சிரு. கோழி குஞ்சு. பன்றி. காகம். அனைவருக்கும் வணக்கம். யோகாசனம். நான் செய்ய போகிறது மாஸ்க்கு. நீங்கள் மாஸ்க்கு போடாமல் எங்கே போனாலும் உங்களுக்கு நோய் தான் வரும். அதனால் நீங்கள் ஆஸ்பத்திரி போனாலும் மாஸ்க் எடுத்துகிட்டு போக மறந்துட்டாலும் நீங்கள் மாஸ்க் எடுத்துகிட்டு போகலன்னு பயப்பட வேணாம். நீங்கள் பேப்பர் வச்சே மாஸ்க்கு செஞ்சிடலாம். நீங்கள் உங்களை நோய்கிட்டேருந்து காப்பாற்றிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன். நான் இப்பொழுது அன்னப்பறவை செய்ய போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களிடம் தனித்திறமையை காட்ட உள்ளேன். நாய். நாய்க்குட்டி. கழுதை. கோழி. பக் 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 பக். பன்னி. குயில். குகு 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 குகு. பூனை. வாத்து. குவாக் 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 குவாக். உங்களிடம் தனித்திருமலை காட்டு உள்ள வந்தேன். ஆட்டுடி. நாய். நாய்க்குட்டி. கழுதை. கோழி. பக் 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 பக். பன்றி. குயில். புகைவண்டி. கிளி. பூனை. நன்றி. குயில். சேவல். கொக் 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 கொக்கரக்கா கொக் 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 கொக். மாடு. மா மா. ஆடு. மா மா. கழுதை. கிளி. வாத்து. குவாக் 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 குவாக். பூனை. அடிப்பட்ட நாய். ஆம்புலேஷன். மயில். மூஞ்சிர்.
கோழி குஞ்சு, ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி, பூனை, நாய்க்குட்டி மேலே கல்லெடுத்து அடிச்சா, மாடு, கோழி, சேவல், நாய்க்குட்டி, கழுதை, பூனை வாழை மிதிச்சா, வான்கோழி, நாய்க்குட்டி, நாய், குயில், காகம், ஆட்டுக்குட்டி, வாத்து, மயில், ஆடு, நாயும் குலைச்சா, பூனைக்குட்டி வாழ மிச்சா, கழுதை, கோழி குஞ்சு, புறா, மூஞ்சு, கோழி, மாடு, கன்று, வான்கோழி. அவர்களுடைய வருகை எங்களுக்கெல்லாம் பெரிய உற்சாகம். நான் போய் இன்விடேஷன் கொடுத்தப்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு நேரத்தில் வந்துடுறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அந்த சொன்னதே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதே போல் இன்றும் சொன்னதை அப்படியே நிறைவேற்றி இருக்கிறார். எனவே அன்பு சகோதரர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளையும் அதே போல் தயாரித்த ஆசிரியர் பெருமக்களையும் வாழ்த்தி பேச அன்போடு வேண்டுகிறேன். அன்பர்ந்த மாணவ செல்வங்களே, இங்கு வருகை புரிந்திருக்கிற அருகாமை பள்ளியினுடைய
தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களே, இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வு புனித அன்னாள் நடுநிலைப்பள்ளி தேவதானம் இங்கு கொண்டாடப்படுகிறது. இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, மாணவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்வது தான் முக்கிய நோக்கம். அதில் அவங்க அந்த விளம்பரமெல்லாம் பண்ணியிருந்தாங்க, நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் கிராம பகுதிகளில் இது போன்ற முன்னெடுப்புகளை செய்கிற முதல் பள்ளியாக இப்பள்ளி திகழ்வதிலே பெருமைப்படுகிறோம். அந்த அடிப்படையில் உண்மையிலேயே நமது மாணவ செல்வங்களை அருகாமையில் இருக்கிற பள்ளிகள் இது போன்ற ஒரு முக்கிய நிகழ்வுகளை நடத்தும்போது அந்த மாணவர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி என்பது எளிதாக கிடைக்கிற வாய்ப்பாக அமைகிறது. இன்றைய தினம் இருக்கிற மாணவர்களுடைய அறிவுச்சூழல் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. ஏஐ என்கிற தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிற இந்த இந்தியாவிலே குழந்தை செல்வங்களின் பங்குதான் மிக முக்கியமாக இன்று பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த குழந்தைகள்தான் நமது எதிர்கால இந்தியாவினுடைய மிகப்பெரிய தூண்கள். ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் 4 அல்லது 5 குழந்தைகள் இருப்பார்கள். அதன் பிறகு 3 குழந்தைகள், அதன் பிறகு 2 குழந்தைகள். இப்போது ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு மேலே இருக்கிறது இல்லை, அதிகபட்சம். அந்த குழந்தையை மிக கல்வி அறிவிலே மிகவும் அருமையாக தயார்படுத்த வேண்டும் என்று பெற்றோர்கள், அதை சுற்றி இருக்கிற சமுதாயம் மிகப்பெரிய தன்னெழுச்சியோடு விளங்குகிறது. இன்றைய தினம் நாம் பார்க்கிறோம், அதாவது ஒரு ஐஏஎஸ் தேர்வு என்பது இந்திய ஆட்சி பணி என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதில் 22, 23 வயதுடைய மாணவிகள் கூட மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை பிடிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் கீழே இருக்கிற இது போன்ற பள்ளிகள் தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் நேற்றைய தினம் மிகப்பெரிய கருத்தை உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் இறந்த ஒரு மருத்துவருக்கு 50 லட்சம் ரூபாய் காப்பீட்டை கொடுக்கவில்லை என்ற வழக்கில் டாக்டர்கள் பக்கம் நாங்கள் நிற்கவில்லை என்றால் இந்த சமுதாயம் எங்களை சும்மா விடாது என்று 2 நீதிபதிகள் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்பது ஒன்று ஆசிரியர்கள், 2வது மருத்துவர்கள். ஆசிரியர்கள் என்பது மாணவர்களை நல்வழிப்படுத்துவர்கள். மருத்துவர்கள் என்பது அந்த உயிரினத்திற்கு எந்த நோயும் வரக்கூடாது என்று போராடுவர்கள். இன்றைய தினம் நாட்டிலே கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் செலவினத்துறையாக கருதப்படுகிறது. இதிலிருந்து உடனடியாக நீங்கள் ரெமெடியை பார்க்க முடியாது. ஸோ அந்த கல்வித்துறை என்பது இப்போ 1வதுல ஒரு மாணவன் செஞ்சானா அவனோட பலனை பார்க்கறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும், அல்ல 25 வருஷம் ஆகும். அப்போ தான் அவனுடைய பலன், அவனுடைய திறமை இந்த நாட்டுக்கு கிடைக்கும். நிறைய மாணவர்கள் அவர்களுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இன்று பேசுகிறார்கள். இங்கே நடந்து முடிந்திருக்கிற போட்டிகளில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்றைய தினம் தொலைக்காட்சியிலே உரையாற்றுகிற மாணவர்களும் சரி, பல்வேறு வகையில் இருக்கிற குழந்தை செல்வங்களும் அபிவிரிதமான திறமையை பெற்றிருக்கிறார்கள். அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு திறமை தன்னுடைய ஒரு பக்கத்திலே மறைந்திருக்கிறது. அதை வெளிக்கொணர்வதற்காகத்தான் இந்த பள்ளி இந்த விழாவை முன்னெடுத்திருக்கிறது. இந்த விழா வெற்றி பெற வேண்டும். அதே போல இந்த தேவதானம் பள்ளி ஆண்டுதோறும் இந்த விழாக்களை இதுபோல சிறப்பாக நடத்த வேண்டும். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தொடக்க கல்வித்துறை திருவாரூர் மாவட்டமும் கோட்டூர் ஒன்றியமும் தெரிவித்துக் கொள்கிறது. குழந்தைகளுக்கும் அதை அழைத்து வந்திருக்கிற ஆசிரியர்களுக்கும் இப்பள்ளி நிர்வாகத்திற்கும் ஃபாதர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். வாழும்
பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தா வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தத்தையாத்தி குடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்தி கணிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே கிடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, பழைய காலம் பெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ குடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்தி அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே கிடிக்கும் தாண்டவ கோனே. ஏமாட்டு வாழ புடிச்சி மாட கோளம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தேனையா மச்சினிக்கு. ஆமஞ்சி வீரட்டுக்குள்ள மயில கால அடக்கி தங்க செயின் எடுத்து தந்தேனையா என் தங்கத்துக்கு. ஆனந்திக்கு குடிக்கும் முன்னு ஆலமர பொந்துக்குள்ள ஆதியில புடிச்ச கிளி, ஆதியில பறந்திருச்சே என் பச்சை கிளி. அது பறந்த பின்னே நான் ஒத்த கிளி, நாட செத்த கிளி. தந்தன 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 தந்தன. ராஜா டாக்கிஸ் ரகசியமா நான் குதிக்க பாஞ்சி பூடிச்சானே பாளையத்தான் இந்த ரங்கசாமி. நேத்து நனவாக நாட கனவாக இன்று என் காலடியில் நழுவுதடா முழுகுதடா. அந்த தேடி சொன்னதுண்டு, வாழ்ந்த தேடி நெஞ்சில் உண்டு. போகும் தேடி எந்த தேடி ஊரில் யாரும் சொன்னதுண்டா. போகும் தேடி என்போ கண்டாருண்டா, அதை கண்டு கொண்ட நான் கடவுள் தாண்டா. பறை 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 பறை. விலங்கு விரட்ட பிறந்த பறை, கை விலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை. கடைசி தமிழன் இருக்கும் பறை, காதில் ஒலிக்கும் பழைய பறை. வீர பறை, வெற்றி பறை, போர்கள் ஒலிக்கும் தொழில பறை. கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா? இது விடுதலை இசை, ஒரு நீல கொள் இசை. நாடி வாழ்ந்த எங்க மற்றதின் இசை. முப்பாட்டங்களோட போய் சேர போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்க
இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு. அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா. பத்திரமா பாத்துக்கங்க என் பறைய. ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ கோரே. ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுமா தாண்டவ கோரே. தஞ்சாவூர் உரிமளா தாளம் கட்டி பாடி வரும். கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும். தஞ்சாவூர் உரிமளா தாளம் கட்டி பாடி வரும். கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும். பஞ்சம் போக்கும் காவேரி பாய்ந்து விளையும் சோழபுரம். கஞ்சி பானை சுமந்து வரும். காரிகைக்கும் பாட்டு வரும். பல்லு விழுந்த கிழவனுக்கும் சொல்லு அழுந்த சுதி சேரும். பாக்கடிக்கும் பாட்டிக்கெல்லாம் பக்குவமா கும்மி வரும். கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கை சிலம்பாட்டம். கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கை சிலம்பாட்டம். தஞ்சாவூர் உரிமளா தாளம் கட்டி பாடி வரும். கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும். அறுவடைக்கும் சிறுநடைக்கும் ஆடுமேக்கும் இடையருக்கும் ஆடி ஓடும் சிறுவனுக்கும் அற்புதமாய் பாட்டு வரும். அழுது பாடும் சோகத்திலே ஆழமான பொருள் இருக்கும். உழுது வாழும் உள்ளத்திலே உண்மையான அன்பிருக்கும். பாருக்கெல்லாம் சோறு போடும் பாமர பாடும். பாட்டை கேட்டா எல்லாருக்கும் பரவசம் கூடும். பாருக்கெல்லாம் சோறு போடும் பாமர பாடும். பாட்டை கேட்டா எல்லாருக்கும் பரவசம் கூடும். தஞ்சாவூர் உரிமளா தாளம் கட்டி பாடி வரும். கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும். தஞ்சாவூர் உரிமளா தாளம் கட்டி பாடி வரும். கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும்.
போறியா? மரத்தை வெட்டுறதுனால எவ்வளவு கெடுதல் இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதே. உனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கிற யாருக்குமே அது தெரியறது இல்லை. அதை தான் நாங்கள் ஒரு பாட்டா பாடி காமிக்க போறோம். பிறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு. கரும்பு விளைஞ்ச ஊரு ஏன் அப்பன் பிறந்த ஊரு. கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு. கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு. ஆறு குளம் நிறைஞ்சிருந்த நாடு எங்க நாடு. அந்த ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. பாதி இடம் நகராட்சி பஸ் ஸ்டாண்டு ஆச்சு. அதில் மீது இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு. இது இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு. தன்னே தன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே. தானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே. தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே. தானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே. காற்றினிலும் தண்ணீரிலும் எல்லா விஷமும் கலந்திடுச்சு. தம்பி எல்லா விஷமும் கலந்திடுச்சு. செடி கொடிகள் வளராம பூனி குறுகி போயிருச்சு. தம்பி பூனி குறுகி போயிருச்சு. இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். கேடு தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி காத்திடணும். கேடு தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி காத்திடணும். தன்னே தன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே. தானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே. தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே. தானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே. வளர்ச்சி என்ற பெயரினிலே காடுகளை அழிச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக ஒட்டச்சு. மரங்களையும் மலைகளையும் அதிகமாக வளர்ச்சு. பூமிக்குள்ள இருப்பதையும் சுரங்கம் போட்டு சுரண்டி நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. தன்னே தன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே. தானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே. தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே. தானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே. தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே. தானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே நானே. ஒன்னு ஒன்னு ரெண்டுதா, ரெண்டு மூணு அஞ்சுதா, அஞ்சு அஞ்சு பத்துதா, நவரக்கா பிஞ்சுதா. ஆயா போட்ட வெத்தல பாக்கிலாம பத்தல புகையிலாம சுத்தல புரிஞ்சுக்கிட்டா தப்பில்ல. ஆயா போட்ட வெத்தல பாக்கிலாம பத்தல புகையிலாம சுத்தல புரிஞ்சுக்கிட்டா தப்பில்ல. உன்னாங்கல்ல எடுத்து போட்டுட்டு எமுத்தம்மா ஒட்டியான செஞ்சு போட்டுட்டு. நாங்களே எடுத்து போட்டுக்க என் முத்தம்மா ஒட்டியான செஞ்சு போட்டுக்க. ஈரியா பிரண்டையா ஈயகா புதண்டையா ராமநாதன் கொண்டையா ஆட்டுக்கடா சண்டையா. தண்டு முத்தன தண்டுதா தாமர பூ தண்டுதா அத்த
பத்த அழகு புள்ள ஆணு பொண்ணு ரெண்டு தான் தண்டு முத்துன தண்டு தான் தாமரை பூ செண்டு தான் பத்த அழகு புள்ள ஆணு பொண்ணு ரெண்டு தான் ரெண்டாங்கல்ல எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா ரத்தின கொழுகு செஞ்சு போட்டுக்கு ரெண்டாங்கல்ல எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா ரத்தின கொழுகு செஞ்சு போட்டுக்கு ரவண சந்தியில முத்து ரசா பந்தியில மூவாட்டி ஆத்தில ராமேஸ்வரத்தில முவா நல்லண்ணே மூணாடாக்கு வேப்பண்ணே மூணு தோப்பு இழுப்பண்ணே முழுகி குளிச்சே வணக்கண்ணே முவா நல்லண்ணே மூணாடாக்கு வேப்பண்ணே மூணு தோப்பு இழுப்பண்ணே முழுகி குளிச்சே வணக்கண்ணே மூணாங்கல்ல எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா முத்து தரம் செஞ்சு போட்டுக்கு மூணாங்கல்ல எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா முத்து தரம் செஞ்சு போட்டுக்கு நாள வச்சு இரண்டோடு நாராயணன் பேரோடு நாவி குத்தி மீன் குத்தி நவ்வா பழங்குத்தி நாலு மலை ரோட்டோரம் நடுவில் உள்ள ஆத்தோரம் நாலு செங்கலி கூடாரம் ரயிலடியில் வியாபாரம் நாலு மலை ரோட்டோரம் நடுவில் உள்ள ஆத்தோரம் நாலு செங்கலி கூடாரம் ரயிலடியில் வியாபாரம் நாலாங்கல்ல எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா நாகரத்தியம் செஞ்சு போட்டுக்கு நாலாங்கல்ல எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா நாகரத்தியம் செஞ்சு போட்டுக்கு அழுக்காத மஞ்ச பூசி மணக்காத கொப்பை போட்டு குளுக்காத குலுக்கி மினுக்கி நடக்காத ஐவாட பூதாழம் பூ பொறிச்செடுத்தா உனக்கு பூ அஞ்சம் குஞ்சம் மாவரசி மஞ்சள் அரைக்கிற மாவராசி ஐவாட பூதாழம் பூ பொறிச்செடுத்தா உனக்கு பூ அஞ்சம் குஞ்சம் மாவரசி மஞ்சள் அரைக்கிற மாவராசி அஞ்சாங்கல்ல எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா அரக்கு மஞ்சள் கள்ளி பூசிக்கு அஞ்சாங்கல்ல எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா அரக்கு மஞ்சள் கள்ளி பூசிக்கு ஆருக்கு புள்ளை ஆராத்தா அம்பள புள்ளை பத்தாக்கா என்னடி பொண்ணே சின்னாத்தா இழுத்து முழடி வாயாத்தா ஆகாசமா பூமியா பார்க்க வந்தது சாமியா தங்கத்தால கொடவி செஞ்சா எங்க காத்து மாமியா ஆகாசமா பூமியா பார்க்க வந்தது சாமியா தங்கத்தால கொடவி செஞ்சா எங்க காத்து மாமியா ஆறாங்கல்ல எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா அட்டியலும் செஞ்சு போட்டுக்கு ஆறாங்கல்ல எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா அட்டியலும் செஞ்சு போட்டுக்கு தானம் நல்லே நன்னானே 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 தானம் நல்லே நன்னானே
மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். ஒழிக்கு மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். குழப்பம் கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். ஒழிக்கு மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். குழப்பம் கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். நல்ல நாளுக இது நல்ல நாளுக எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது நல்ல நாளிது இது நல்ல நாளிது வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம் வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம் நல்ல நாளிது இது நல்ல நாளிது இயற்கையெல்லாம் அழிய போகுது. என்னென்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே கிளை இருப்பதும் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு 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 நல்லா யோசித்து பாரு இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் ஒத்தையரா காசுக்கு விக்க பாக்குற நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அடிவ சேர்க்கிற ஒத்தையடா காசுக்கு விற்க பார்க்குற நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அழிவ சேர்க்கிற. ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பாக்குற ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பார்க்கிற. ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற அட சூரியனின் முக்கிரத்தை உதிக்க செய்யாது அது நோய்க்கெல்லாம் அணி வேற அணுக விடாது. ஆமா பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு பாரு பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. ஆஹா இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு 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 நல்லா யோசித்து பாரு இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச
இன்னும் கொஞ்ச காலத்தான். தோம் தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் 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 தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் தோம். ஹோய் 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 ஹோய். சுத்த காத்த விலைக்கு கேட்கும் காலம் வருகுதான். ஆமா தண்ணி கூட திருட்டு போகும் வேலை வருகுதான். சுத்த காத்த விலைக்கு கேட்கும் காலம் வருகுதா. ஆமா தண்ணி கூட திருட்டு போகும் வேலை வருகுதா. தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா? தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா? ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கெட்டும் தூரம் இல்லையா? ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கெட்டும் தூரம் இல்லையா? ஞாபகத்தில் தேனை சேர்க்கும் கதையாய் போச்சுது. நம்ம நாட்டு ஜன வாழ்க்கையெல்லாம் கனவா போச்சுது. மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு. தம்பி நான் சொல்றத கவனமா கேளு. கேட்டு கேளப்பா. ஆமா மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு. எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு. நம்ம எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு. பாரு 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 நல்லா யோசித்து பாரு.
சிலம்பாட்டம் தஞ்சாவூர் உருமிமடா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும் அறுவடைக்கும் சிறுநடைக்கும் ஆடுமேக்கும் இடையருக்கும் ஆடி ஓடும் சிறுவனுக்கும் அற்புதமாய் பாட்டு வரும் அழுது பாடும் சோகத்திலே ஆழமான பொருள் இருக்கும் உழுது வாழும் உள்ளத்திலே உண்மையான அன்பிருக்கும் பாருக்கெல்லாம் சோறு போடும் பாமரர் பாடும் பாட்டை கேட்டா எல்லாருக்கும் பரவசம் கூடும் பாருக்கெல்லாம் சோறு போடும் பாமரர் பாடும் பாட்டை கேட்டா எல்லாருக்கும் பரவசம் கூடும் தஞ்சாவூர் உருமிமடா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கரகம் குஞ்ச வச்சி ஆடி வரும் தஞ்சாவூர் உருமிமடா தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோணம் பொங்கரகம்
பயன்படுத்தி வாழ்ந்தது நம் பரம்பரை என்ற 7ஆம் தலைமுறையினர். அன்பினை ஐந்தினை என்பதை கருத்தில் கொண்டு மாமனார மாமியார மதிக்கணும், மாமனார மாமியார மதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும், சாமக்கோழி கூவையிலே முழிக்கணும், குளிசி சாணம் தெளிச்சு கோலம் போட்டு சமய கைலங்களை துணங்கணும் என உறவு முறைகளை பலப்படுத்தியது நம் பாரம்பரியம். மனித வாழ்வை நெறிப்படுத்த இலக்கண இலக்கிய அருள்வகைப்படுத்த நம் பாரம்பரியம். கலை வண்ணம் கொண்ட நம் பாரம்பரியம். பாரம்பரியம். அடிமை வெறுத்தது நம் பாரம்பரியம். இயற்கையை தாயாய் வணங்கி அறத்தால் வருவதே இன்பம் அடைந்த மகிழ்ந்தது நம் பாரம்பரியம். இது